சந்தியோபாசனையில் ஈடுபட வேண்டும். மந்திரத்தை உச்சரிப்பது மட்டும் போதாது. செய்த பாவத்தை மன்னித்து அருளுமாறு அந்தரங்கத்திலிருந்து ஆண்டவனை வேண்ட வேண்டும். சந்தியோபாசனைக்கு 10-15 நிமிடங்களுக்கு மேல் ஆகாது. மெதுவாகச் செய்தால் அரை மணி நேரம் ஆகலாம். இந்த சமய அனுஷ்டானத்தில் அரை மணி நேரமாவது செலவிடுங்கள். இதை கட்டாய கர்மங்களுள் ஒன்றாகச் செய்யுங்கள். உங்கள் சாப்பாட்டை விட இது முக்கியமானது. இது மனதை தூய்மைப்படுத்தி அமைதியை தரும், நல்ல ஆரோக்கியத்தையும் அளிக்கும். பழக்கமாகிவிட்டால் நீங்கள் அளவில்லா ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். இதனால் உங்கள் முகத்தில் தேஜஸ் ஜொலிக்கும். இதை பழக்கத்தில் நீங்கள் கண்டுகொள்ளலாம். இம்முறையிலேயே அனைவரும் சந்தியோபாசனையில் ஈடுபட்டால் எங்கும் தெய்வீக அலைகள் மோதி நிற்கும். பாபமோ துன்பமோ தீமையோ நிலவாது. அனைவரும் உலகத்தின் பிடிப்பிலிருந்து விடுபட்டு சுதந்திரர் ஆவீர்கள் என்று இந்நூலை நிறைவு செய்கிறார் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில்